குருவார் குருவே துணை. உங்கள் அன்னமலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்போது காண இருப்பது பிள்ளையாரை, அதாவது கணபதியை எப்படி வழிபட்டால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி வழிபட்டு உங்கள் பிரச்சனையை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். அனைத்து பிரச்சனைக்கும் கடவுளான கணபதியால் தீர்த்து வைக்க முடியும். ஆகையால் எப்படி அப்பா அம்மா சுற்றிட்டு பழம் வாங்கிட்டாரு எவ்வளோ சுத்தந்தா கணக்கு போட்டு, அதே மாதிரி நீங்களும் பிள்ளையாரை வீட்டில் வைத்து வழிபட்டு வெளியே எங்கும் போகாமலும் உங்கள் பிரச்சனையை சரி செய்து கொள்ளலாம். அதற்கு பிள்ளையாரை நாம் எப்படி வழிபட வேண்டும் அதை இப்பொழுது பார்ப்போம். வீட்டில் சௌபாகியங்கள் அனைத்து சகல சௌபாகியமும் கிடைக்க வேண்டுமா வீட்டில்? அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, மஞ்சள் இல்லை பிள்ளையாரை பிடித்து வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு சகல சௌபாகியம் கிடைக்கும். சங்கரா சதுர்த்தி நாளில் வழிபடுவது மிக மிக சிறப்பு. மாதத்தில் ஒரு நாள் வரும் அந்த சங்கடா சதுர்த்தி அன்று இதை மாதிரி நீங்கள் செய்வதன் மூலம் வீட்டில் மஞ்சள் பிள்ளையார் மூலம் உங்களுக்கு வீட்டில் சௌபாகியம் கிடைக்கும். சரி, செவ்வாய் தோஷம் சிலருக்கு இருக்கும். அதனால் கல்யாணம் ஆகாமலும் கோபம் அதிகமாக வந்துட்டும் செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டங்க என்ன செய்யலாம்? எப்படி விநாயகர் வழிபடுவது என்றால், நீங்கள் உங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்றோ இல்லை செவ்வாய்க்கிழமை நாளிலோ இல்லை ஒரு கிருத்திகை நாளிலோ ஒரு சஷ்டி பிறந்த நாளிலோ செவ்வாய் உள்ளங்கள் குங்குமத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபடுவதன் மூலம் குங்கும பிள்ளையார் உங்களுடைய செவ்வாய் தோஷம் விலகி திருமணம் கைகூடும். அடுத்து உங்களுக்கு தீராத நோய் பிரச்சனை, வியாதி, நோய் அவதிப்படுறீங்களா, கஷ்டப்பட்டுறீங்களா, நோயிலிருந்து விடுதலாக வேண்டுமா? அதற்கு எப்படி நாம் வழிபடுவது? நோயிலிருந்து விடுபட எப்படி நாம் வழிபடுவது? உங்கள் ஊருக்கு வீட்டிலோ ஊருக்கு அருகில் இருக்கும் புத்து கோயில், புத்து வழிபடுறாங்கல்ல, அந்த புத்து மண்ணை கொண்டு வந்து வீட்டில் வைத்து பிள்ளையார் செய்து, புத்து மண்ணில் பிள்ளையார் செய்து நீங்கள் வீட்டில் வைத்து வழிபடுவதன் மூலம் தீராத நோய் தீரும். ஸோ நீங்கள் இதை கடைபிடித்து பாருங்கள். ஆரோக்கியம் மேம்படுத்தி வளமாக வாழ்வீர்கள். எதிரி தொல்லை வாழவே விட மாட்டேங்கிறாங்க நம்மளை அப்படின்னு எது அவசியப்படுறீங்களா? எதிரியால் தொல்லை பாதிப்பு ஒன்றும் பண்ண முடியல. ஊரை விட்டே எங்கே ஓடி போடலாமான்னு இருக்குது. எப்படி ஊரை விட்டே ஓடிடலாமா? என்ன தான் பண்ணுறது? ஒன்றும் சமாளி முடியல. அவசியப்படுறாங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம். உப்பில் பிள்ளையார் செய்து வைத்து வீட்டில் வழிபாடு பண்ணுங்கள். எதிரி தான் ஓடுவாங்க, நீங்கள் ஓட மாட்டீங்க. யார்? எதிரி தான் ஓடுவாங்க, நீங்கள் ஓட மாட்டீங்க. அந்த அளவுக்கு அதிகமாக சிறப்பாக வேலை செய்யும். உப்பு பிள்ளையார் வழிபட்டு எதிரிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். சிலருக்கு இந்த தீய சக்தி என்ற செய்வினை மந்திர மாயம் செஞ்சு வச்சிடறாங்க, ஒன்றும் முடியல, தாங்க முடியல. செய்வினை பாதிப்பு, அதனால் குடும்பம் பாதிக்குது, தொழில் பாதிக்குது, உறவுகள் பாதிக்குது, புருஷனோட சண்டை, குழந்தைங்களோட சண்டை, இப்படியெல்லாம் வந்துட்டு இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அழகாக ஒரு வெள்ளை இருக்க விநாயகர் வாங்கி வைத்து வழிபடுங்கள். எதிரி தொல்லையிலிருந்து நீங்கள் வழிபட்டு நிம்மதியாக வாழ்வீர்கள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும் உடம்பு. சூட்டு தணிக்க என்ன பண்ணாலும் சூட்டு உடம்பு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க விபூதியில் பிள்ளையார், அதாவது விபூதி பிள்ளையார் செஞ்சு வழிபடும் போது உங்களுக்கு சூட்டு தணிஞ்சு குளிர்ச்சியாகி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். வீட்டில் கையில் காசே நிற்க மாட்டேங்குது, காசு எங்கேருந்தான் வருதுன்னு தெரியல, ஆனால் எங்கே நிற்க மாட்டேன்னு போயிட்டே இருக்குது. ஸோ லட்சுமி கலாச்சம் வேணும் வீட்டில். எப்படி லட்சுமி கலாசம் வீட்டில் வேணும்னு நினைக்கிறாங்க.
சந்தனத்தில் பிள்ளையார் செஞ்சு வீட்டில் வச்சு வழிபடுங்க. வீட்டில் லட்சுமி கலாசம் சூப்பராக இருக்கும். வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா, ஒரு கல்யாணம் நடக்கணும், காது குத்தணும், வீடு கிரகவேசம் பண்ணணும். ஸோ இப்படி ஏதாவது ஒரு நல்ல நல்ல விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களா வீட்டில் சுபகாரியம் நடக்குங்க. பசு ஞானத்தில் எப்படி பசு ஞானத்தில் பிள்ளையார் செய்து வழிபட்டு பாருங்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சி தேடி வந்து நடக்கும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். பசுஞ்சாணம் பிள்ளையார் சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்க வழி செய்யும். கடன் தீரணும். சில கடன் ரொம்ப அவசியப்பட்டிருப்பாங்க, ஒன்றும் தாங்க முடியல, கடன் இருந்தாலும் ஓடி போய் ஒழிச்சுதாகுது, வீட்டில் இருக்கவே முடியல, வீட்டில் இருந்தால் போதும் கடன் வந்துடுறாங்க. அப்படி அந்த கடன் தொல்லேருந்து நம்ம ரிலீஸ் ஆகணும்னாக்கா வெண்ணெயில் விநாயகர் செஞ்சு வழிபடுங்க. வெண்ணெய் ஒரு கடன்லாம் கரைஞ்சி போயிடும், கடன் இல்லாமல் வந்துடும். அதனால் வெண்ணெயில் விநாயகர் செஞ்சு வழிபடும் மூலம் கடன்லேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வருவீங்க, சூப்பராக இருப்பீங்க. அதனால் நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம். சரி, சில வந்து எங்கே போனாலும் தோல்வி, எந்த காரியம் தடைகள், தோல்விகள் இப்படி நடந்துகிட்டே இருக்கும். ஒரு வேலைக்கு போனால் தோல்வி, எக்ஸாம் எழுதினா தோல்வி, இப்படி நடக்க எடுக்கிற காரியமும் தோல்வியிலே இருக்கிறேன். தோல்வின்ற வார்த்தைக்கு இடாமல் இருக்கும்னா நீங்கள் கல் விநாயகர், சுத்தமான கருங்கல் கல் விநாயகர் வாங்கி வழிபட்டு பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே இருக்காது. எல்லாமே வெற்றின்னு வெற்றி மீது வெற்றி உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் வந்து வருத்தப்பட வேண்டாம். வேலையில் இருப்பவர்கள் ஒரு பதவி உயர்வு, ஒரு ப்ரொமோஷன் வாங்கணும், இல்லை வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும், இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி வழிபடலாம் விநாயகர்னு? செம்மண் மண்ணில் விநாயகர் செஞ்சு வழிபட்டு பாருங்கள். மண் விநாயகர் அதுவாக மண் விநாயகர் வழிபடும்போது உனக்கு அனைத்து பதவி உயர்வு, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இப்படி பல விதமான அடுத்த ப்ரொமோஷன், அடுத்த கடத்துக்கு நீங்கள் வாழ்க்கையை நிகழ்த்து செல்லும். அதனால் மண் விநாயகர் வழிபாடுங்க. இப்படியாக நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். முயற்சி பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் செலவு ஒன்றும் சொல்லிடுறேன், அதிகமாக பெரிய செலவு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. எல்லாமே ரொம்ப சிம்பிளான இது பரிகாரம் தான் விநாயகர் வழிபாடு. இதை செஞ்சு நீங்கள் அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும். செய்து பாருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.